உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மீனாட்சி அம்மா தான் வருஷா வருஷம் அம்மன் வேஷம் போட்டு தீச்சட்டி பூஜையை தொடங்கி வைப்பாங்க. இந்த வருஷம் அவங்களால முடியாது. தீச்சட்டி பூஜை நடக்கலனா திருவிழாவும் நடக்காது. இது ரொம்ப தப்பாயிடுமே. பூசாரி, திருவிழா நடக்கணும். வேற யாரையாவது அம்மன் வேஷம் போட வச்சு தீச்சட்டி பூஜையை நடத்தி வைக்கணும். திருவிழாவும் நல்லபடியா நடக்கணும். அம்மன் வேஷம் போட்டு தீச்சட்டி பூஜையை ஆரம்பிச்சு வைக்க யாரால முடியும்? பாட்டு பாடி மாலையை அம்மன் கழுத்துல விழ வைக்கணும். மாலை அம்மன் கழுத்துல விழாம போயிட்டா அம்மன் காலடியில இருக்கிற கற்பூரம் எரியாது. தப்பு நடந்தா அம்மா அம்மன் வேஷம் போட்டவங்க குடும்பத்தையே தண்டிப்பா. உங்கள யாரால பண்ண முடியும்? யாரு தயாரா இருக்கீங்க? அம்மா ஈஸ்வரி அம்மா, நீங்க பண்றீங்களா? ஐயோ வேண்டாங்க. ஏதாவது தப்பு தண்டா நடந்துச்சுன்னா எங்க குடும்பமே பாதிக்கப்படும். ஏமா நீ தீச்சட்டி ஏந்திரியா? ஐயோ வேண்டாங்க ஐயா, என்னால முடியாது ஐயா. அம்மா நீ பண்றியா? சத்தியமா என்னால பண்ண முடியாதுங்க ஐயா. ஏமா நீ பண்ணேமா? ஐயா என்னால முடியாதுங்க ஐயா. அம்மா இது உங்களால மட்டும்தாம்மா முடியும். என்னால எப்படி பண்ண முடியும்? நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. அம்மன் உத்தரவு கொடுப்பா. திருவிழா நடக்காம பாதியில நின்னு போயிட்டா ஊரையும் இந்த கோயிலையும் கட்டின தேவி அம்மாவை தப்பா சொல்லுவாங்க. அதனால நீங்க அம்மன் வேஷம் போடுங்கம்மா. இல்லைங்க ஐயா, என்னால பண்ண முடியுமான்னு தெரியல. உங்களால கண்டிப்பா முடியும்மா. தேவி அம்மாவோட மருமக நீங்க. அவங்க தான் வருஷா வருஷம் அம்மன் வேஷம் போடுவாங்க. தேவி அம்மாவுக்கு அப்புறம் பண்ணிட்டு இருந்த மீனாட்சி அம்மாவுக்கு அம்மா போட்டிருக்குமா. அந்த ஆத்தாவே நீங்க தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கு போலமா. தேவி அம்மா இடத்துல இருந்து நீங்க தாம்மா இத பண்ணணும். மாரி, யோசிக்காத மாரி, நீயே அம்மன் வேஷம் போடு. ஹஸ்பண்ட் சார், என்னால எப்படி இத பண்ண முடியும்? எனக்கு நம்பிக்கை இருக்கு மாரி, உன்னால இத பண்ண முடியும். நீ அம்மன் வேஷம் போட்டா அத்தையை யாரோ கொல்ல வராங்கன்னு சொன்னல, அது யாருன்னு அம்மன் உனக்கு காட்டலாம். இது அம்மன் உனக்கு கொடுக்கிற பரீட்சையை எடுத்துக்கிட்டு வேஷம் போடு மாரி. ஏதாச்சும் க்ளூ நமக்கு கிடைச்சா அது நல்லது தானே? சரி, நானே அம்மன் வேஷம் போடுறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.